ஏதோ ஒரு காரணத்துக்காக சில வழக்குகளும் சில விசாரணைகளும் தாமதமாகி கொண்டு போகிறத பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக கதைச்சு கொண்டு இருக்கிறோம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கோட சர்ச்சைக்குரிய லண்டன் பயணம் சம்பந்தமாக விசாரிக்கிறதுக்குன்னு சொல்லி சாட்சியம் பதிவு செய்கிறதுக்குன்னு சொல்லி அவருடைய மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவுக்கு நிதி குற்ற விசாரணை பிரிவு அழைப்பு விடுத்திருந்தது. இன்றைய காலையில் அவர் முன்னிலையாவார், வேறு எதுவும் காரணங்கள் சொல்ல மாட்டாங்க சொன்னால் படித்தவர்கள், சட்டத்துக்கு மதிப்பு கொடுக்கிறவர்கள் என்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்கிற நபர்கள் சாட்டு சொல்லாமல் விசாரணைக்கு முன்னிலையாவார்கள் சொல்லி நான் தனிப்பட்ட ரீதியில் நம்பியிருந்தேன். ஆனால் சிஐடிக்கு மைத்ரி விக்ரமசிங்க, ரணில் விக்ரமசிங்கவினுடைய மனைவி ஒரு கடிதம் அனுப்பி என்னால் இந்த விசாரணைக்கு இப்போதைக்கு வர முடியாது என்று சொல்லி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க. மஹிந்த ராஜபக்சவினுடைய மனைவியிட பாணியில் ஒரு சில விஷயங்கள் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஊடக செய்திகளுக்கு அமைய மைத்ரி விக்ரமசிங்க சிஐடிக்கு அனுப்பி வச்சிருக்கிற கடிதத்தில் தனக்கு உடல்நிலை சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருக்கு, மருத்துவர்களினுடைய ஆலோசனையும் பரிந்துரையும் என்னென்னு சொன்னால் வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே இருந்து தங்கியிருந்து சிகிச்சை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி மருத்துவர்கள் ஆலோசனை கொடுத்துருக்குறாங்க. 2 கிழமைகளுக்கு என்னால் வீட்டை விட்டு வெளியில் வரவே முடியாது, அதாவது விசாரணைக்கு வர முடியாது. உங்களுக்கு தேவையாக இருந்தால் என்னுடைய வீட்டுக்கு நீங்கள் வந்து நீங்கள் கேட்குற கேள்விகளை கேளுங்க, என்னால் முடிஞ்சால் நான் பதில் சொல்கிறேன் என்ற மாதிரியான துணைப்பட ஒரு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஊடக செய்திகளில் பார்க்க முடிஞ்சுது. இந்த 2 கிழமை கால அவகாசம்ன்றதையும் உடல்நிலை சரியில்லைன்றதையும் இதுக்கு முதல்லையும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். எங்களோட வீட்டுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் வாங்க, நான் விரும்ப நான் சொல்கிறேன் என்ற மாதிரி வீட்டுக்கு கூப்பிடப்படுறதையும் இதுக்கு முதல்லையும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அது ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் நடந்தது. மைத்ரி ரணில் ஆட்சி காலகட்டத்தில் நடந்தது. மஹிந்த ராஜபக்சவினுடைய மனைவி ஷிரந்தி ராஜபக்ச விசாரணைக்கு கூப்பிடப்பட்ட சந்தர்ப்பத்தில் வந்து என்னால் சிஐடிக்கு வர முடியாது, இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து சொன்னால் விசாரணையோ நடக்கிறது நடக்கட்டும், அந்த இடத்துக்கு வாங்கன்ற மாதிரி அவர் ஒரு கடிதத்தை அனுப்பி வச்சிருந்தார். அந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டு சிஐடியினுடைய ஒரு சில நபர்கள் வந்து விசாரிக்கிறதுக்காக ஷிரந்தி ராஜபக்ச இருந்த இடத்துக்கு போனார்கள் சொல்லி அந்த காலகட்டத்தில் நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். இதுக்கு முதல்ல அண்மையில் ஷிரந்தி ராஜபக்ச விசாரணைக்கு கூப்பிடப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் சிறிலிய கணக்கு சம்பந்தமாக விசாரிக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் 2 கிழமை கால அவகாசம் கேட்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அதுக்கு பிறகு இன்னும் ஒரு நாள் கொடுக்கப்பட்டு மஹிந்த ராஜபக்ச வந்து என்ன நடந்தது என்றது எங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் இதுக்கு முதல்ல வீடியோக்களில் கதைச்சிருக்கிறோம். இப்போ மைத்ரி விக்ரமசிங்க அனுப்பியிருக்கிற கடிதமும் கிட்டத்தட்ட மஹிந்த ராஜபக்சவினுடைய மனைவி சொன்ன அதே மாதிரியான காரணங்கள், உடல்நிலை சரியில்லை, 2 கிழமை கால அவகாசம் வேணும், இல்லாட்டி என்னுடைய இடத்துக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் வாங்க என்ற மாதிரி சொல்லப்படுறது. இப்போ இந்த ஆலோசனை எங்கேருந்து முதல்ல போயிருக்கும்ன்றது, 2 கிழமை கால அவகாசம் கேட்க முடியும், இல்லாட்டி என்னுடைய வீட்டுக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லி சொல்ல முடியும் என்ற மாதிரியான ஆலோசனை மஹிந்த ராஜபக்சவினுடைய மனைவி ஷிரந்தி ராஜபக்சவுக்கு ரணில் விக்ரமசிங்கவால கொடுக்கப்பட்டதா, இல்லாட்டி மஹிந்த ராஜபக்சவால இப்போ ரணில் விக்ரமசிங்கவுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கான்ற கேள்வியையும் கேட்க வேண்டியிருக்கு. இன்னொரு விஷயம், இந்த மாதிரி விசாரணைகள் நடக்கிற சந்தர்ப்பங்களில் வந்து யாருமே குற்றவாளிகள் கிடையாது, நீதிமன்றம் தான் தீர்மானிக்கும். ரணில் விக்ரமசிங்கவருடைய வெளிநாட்டு பயணம் 1,66,00,000 ரூபாய் பொதுமக்களிட வரிப்பணம் மோசடி செய்யப்பட்டிருக்கு, வீண்விரயம் செய்யப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டில் ரணில் விக்ரமசிங்க குற்றவாளியா நிரபராதியா என்ன நடந்திருக்கின்றத நீதிமன்றம் விசாரித்து தீர்ப்பு கொடுக்கும். ஆனால் விசாரணைக்கு கூப்பிடப்படுற சந்தர்ப்பத்தில் என்னால் இப்போதைக்கு வர முடியாது, இல்லாட்டி எங்களுடைய வீட்டுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் வாங்கன்னு சொல்லி சிஐடிக்கு சொல்கிறதா இருந்தால் எந்த அளவுக்கு ஒரு திமிர் இருந்தால் இந்த மாதிரி சொல்ல முடியும்? சாதாரணமாக யோசிச்சு பாருங்க, நீங்களோ நானோ இல்லாட்டி சாதாரணமான ஒரு நபர், அண்டைக்கு உழைச்சி சாப்பிட்ற நபர் ஒரு போலீஸ் விசாரணைக்கு கூப்பிடப்பட்டு போலீஸில் நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்ல முடியுமா, இன்னைக்கு வேலைக்கு போகாட்டி என்னுடைய குடும்பம் வந்து பட்டினியில் இருக்கும், வேலைக்கு போகணும், நான் இன்னொரு நாளைக்கு வரணும்னு சொல்லி நாள் கேட்டால் போலீஸ் வந்து கடைசி வரைக்கும் எங்களுக்கு சந்தர்ப்பம் தரப்போகிறது கிடையாது. போலீஸுக்குள்ளே அடித்து கொலை செய்யப்பட்ட எத்தனையோ நபர்கள் சம்பந்தமான தகவல்களை நாங்கள் இதுக்கு முதல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு அரசியல் குடும்பத்தை சேர்ந்த நபர்கள், அதுவும் சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்கிறவர்கள் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட நபர்கள் எல்லாம் தங்களுக்கு இருக்கிற ஏதோ ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு என்னதான் ஆட்சி மாற்றம் நடந்தாலும் கூட விசாரணைக்கு போக முடியாது சொல்றதுக்கும் ஒரு தைரியமும் ஒரு திமிரும் தேவை. அந்த திமிரும் தைரியமும் ரணில் விக்ரமசிங்கவினுடைய குடும்பத்துக்கு இல்லாட்டி ரணில் விக்ரமசிங்கவினுடைய மனைவிக்கும் 2 பேருக்கும் இருக்குன்றதுக்கான இன்னும் ஒரு உதாரணமாக தான் இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. இதில் வந்து விசாரிக்கப்பட்டு யார் குற்றவாளின்றதை நீதிமன்றம் தீர்மானிக்கும். ஆனால் இந்த விசாரணைகள் வந்து பிழையான விதத்தில் நடக்குது சொல்லி இவங்க கருதுகிற பட்சத்தில் ஏன் சட்ட ரீதியில் அதை அணுக முடியாது என்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அதுக்கான ஒரு நல்ல உதாரணம், அண்மைய உதாரணம், நேற்றைய நாளில் நடந்த வழக்கு விசாரணை. நடாஷா எதிரிசிங்க வந்து ஒரு வழக்கு பதிவு செய்கிறாங்க. அடிப்படை உரிமை மீறல் மனு உயர் நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டு நேற்று அந்த வழக்கு விசாரிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது. நேற்றைய வீடியோவில் நாங்கள் பார்த்துருந்தோம். சிஐடியினுடைய கணனி குற்றத்தடுப்பு பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த SMU சுபசிங்க விசாரணைகள் வந்து பிழையான விதத்தில் நடத்தப்பட்டிருக்கு, உங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட ICCPR சட்டம் பிழையா பிரயோகிக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்துக்கு நான் வருந்துறேன் சொல்லி
எழுத்து மூலமா அவர் மன்னிப்பு கோர்னார் என்ற செய்தியை நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். தனக்கு எதிராக அநீதி இழைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கருதுற ஒரு நபர், ஒரு சாதாரணமான கலைஞராக இருக்கிற நபர், நீதிமன்றத்தை நாட முடியும், அடிப்படை உரிமை மீறல் மனுவை பதிவு செய்து அதன் மூலமா தனக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை உத்தரவை பெற்றுக்கொள்ள முடியுமா இருந்தா ஏன் ஒரு முன்னாள் ஜனாதிபதியினுடைய மனைவியாலையும் தங்களுக்கு எதிராக அநீதி இழைக்கப்படுது, அரசியல் ரீதியில் பழிவாங்கல் நடக்குது, இந்த விசாரணைகள் பிழையா நடக்குதுன்னு சொல்லி ஒரு மனுவை பதிவு செய்ய முடியாது, ஒரு வழக்கு விசாரணைக்கு போக முடியாது, ஏன் சட்ட ரீதியில இதை அணுக முடியாதுன்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அந்த கேள்விக்கான பதிலும் யார்ட்டையும் கிடையாது. அவங்களுக்கு உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுறத உண்மையிலேயே நம்ப முடியுமா என்றதும் இதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு கேள்வி. ரணில் விக்ரமசிங்கவினுடைய செயலாளர் சமநேக்கநாயக்கவுக்கு பிணை கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் ரணில் விக்ரமசிங்கவினுடைய உடல்நிலை சம்பந்தமா அரசியல்வாதிகளோ சட்டத்தரணிகளோ இல்லாட்டி எங்களை மாதிரியான நபர்களோ சொன்னது கிடையாது. இந்த வழக்கை விசாரிச்ச இசுரு நெத்திக்குமார நீதிபதி குறிப்பிட்டிருந்தார், ரணில் விக்ரமசிங்கவினுடைய வழக்கு விசாரிக்கப்படுறதுக்கு முதல்ல அவர் தங்கியிருந்து தன்னுடைய உடல்நிலைக்கு சிகிச்சை பெற்றுக் கொண்டார்னு சொல்லி எங்கேயுமே பார்க்க முடியல. அவருக்கு பிணை கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு கூட அவருக்கு இருக்கிற பிரச்சனைகள் சம்பந்தமா அவர் சிகிச்சை பெற்றுக் கொண்டார்னு சொல்லி எங்கேயுமே பார்க்க முடியல. சட்டத்தின் முன்னால் எல்லாரும் சமமான நபர்கள் தான். ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை கொடுக்க முடியுமா இருந்தா அவருடைய செயலாளர் சமநேக்கநாயக்கவுக்கும் பிணை கொடுக்க முடியும்னு சொல்லி சமநேக்கநாயக்கவுக்கு பிணை கொடுக்கப்பட்டிருந்தது. அப்ப உடல்நிலை சம்பந்தமா ரணில் விக்ரமசிங்கோட உடல்நிலை சம்பந்தமா நீதிபதியை கேள்வி எழுப்புற சந்தர்ப்பத்தில் அதுல ஒரு சந்தேகம் இருக்கு. அவருடைய மனைவி சொல்ற காரணத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அதுக்கு பின்னாலேயும் ஒரு சந்தேகம் இருக்கு. அடுத்தது சட்டத்தின் முன்னால எல்லாருமே சமமான நபர்கள். நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி, சட்டத்தின் முன்னால் எல்லாரும் சமமானவர்கள், நாங்கெல்லாம் சட்டத்தை மதிக்கிற நபர்கள் சொல்லி சமூகத்தில் ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்கிற ரணில் விக்ரமசிங்க மாதிரியான நபர்கள் வெளிநாடுகளில் போய் இந்த பிரச்சனைக்கான அடிப்படையான காரணமே வெளிநாட்டு யூனிவர்சிட்டியில் ஒரு பட்டமளிப்பு விழா நடந்தது, ஒரு பட்டம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்றது. வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு நபர் தன்னுடைய சொந்த நாட்டில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற ஒரு பிரிவு விசாரணைக்கு கூப்பிடுற சந்தர்ப்பம் அந்த விசாரணைக்கு போக முடியாதுன்னு சொல்லி சாட்டு சொல்றதை ஆதரிக்கக்கூடிய ஒரு சில நபர்களும் சில நேரங்களில் ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஆதரவாளர்கள் இருக்க முடியும். ஆனா இந்த மாதிரியான சம்பவங்களை விமர்சிச்சாலும் கேள்வி கேட்டாலுமே இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வருது. விசாரணைகளாக இருந்தாலும் சரி, சில வழக்குகளாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு காரணத்துக்காக பிற்போடப்படுறது, தாமதமாகிறது தொடர்ச்சியாக நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கும் 2 முக்கியமான வழக்கு விசாரணைகள் நடந்தது. ஒன்று, ஊடகத்துறை அமைச்சினுடைய முன்னாள் செயலாளர் அனுஷ பெல்பிட்ட சொத்து சேகரிச்சார், அதிகமான வருமானத்தை மீறி சொத்து சேகரிச்சார்னு சொல்லி கைது செய்யப்பட்டிருந்தார். இன்னைக்கு அவருக்கு பிணை கொடுக்கப்பட்டிருக்கு. கொழும்பு பிரதம நீதவான் அசங்கேஸ் போதரகம முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவருடைய சட்டத்தரணி ஒரு கோரிக்கையை சமர்ப்பிச்சிருந்தார். 1 மாதமா இவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார், பிணை கொடுக்க முடியும், வெளியில போனா இந்த விசாரணைக்கு அவர் முழுமையான ஒத்துழைப்பு கொடுப்பார், இடையூறு செய்ய மாட்டார்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்தது. 5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பணிகள்ல அனுஷ பெல்பிட்டவுக்கு பிணை கொடுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு 46 மில்லியன் ரூபாய் வருமானத்தை மீறி சொத்து சேகரிச்சார் என்றது. 46 மில்லியன் ரூபாய் சொத்து சேகரிச்சார்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்ட நபரை இன்னைக்கு பிணை கிடைச்சதுக்கு பிறகு சாதாரணமா ஒரு முச்சக்கர வண்டியில் ஏறி வீட்டுக்கு போனார் சொல்லி செய்திகளில் பார்க்க முடிஞ்சது. அனுஷ பெல்பிட்டவினுடைய வழக்கும் மே மாதம் 29ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நாங்கள் பிப்ரவரி மாதத்தில் இருக்கிற மே மாதம் 29ஆம் தேதி தான் இனி இந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கு. ஜோன்சன் பெர்னாண்டோ சம்பந்தப்பட்ட 2 வழக்குகள், 2 சதோச நிறுவனம் சம்பந்தப்பட்டது. அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறது. வத்தல் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிற வழக்கு விசாரணை, எத்தனால் ஃபேக்டரி சம்பந்தமாக குற்றம் சாட்டப்பட்டு அதை பற்றின வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கு. மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் திரும்பவும் ஜோன்சனும் மகன்களும் விளக்கமறியல வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதாவது மார்ச் மாதம் 6ஆம் தேதி திரும்பவும் இந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கு. சதோச நிறுவனத்தினுடைய ஊழியர்களை அரசியலுக்காக பயன்படுத்தினார்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்ட வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருந்தது. மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த வழக்கும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு முதற்கட்ட சாட்சியங்கள், ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அதுல குறுக்கு விசாரணை நடத்துறதுக்கும் சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருந்ததுன்ற மாதிரியும் செய்திகளில் பார்க்க முடிஞ்சது. ஆனாலும் இந்த வழக்கு விசாரணையும் மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான சில விசாரணை தாமதமாகிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி இன்னைக்கு பாராளுமன்றத்தில் உரையாற்ற சந்தர்ப்பத்தில் நிதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெளிவுபடுத்தி இருந்தார். இலங்கையில் இருக்கிற நீதிமன்ற கட்டமைப்பில் இருக்கிற ஆளணி பற்றாக்குறை தான் இதுக்கான காரணம் சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்தார். பொதுவாக வளர்ச்சி அடைஞ்ச நாடுகளை பொறுத்த வரைக்கும் சனத்தொகையில 10 லட்சம் பேருக்கு 10 லட்சம் சனத்தொகைக்கு பொதுவாக 40 தொடக்கம் 60 நீதிபதிகள் இருப்பாங்களாம். ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் 10 லட்சம் பேருக்கு 10 லட்சம் சனத்தொகைக்கு இருக்கிற நீதிபதிகள் எண்ணிக்கை 20 மட்டும்தான். இதுதான் இந்த மாதிரியான வழக்குகள் தாமதமாகிறதுக்கான காரணம் சொல்லியும் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தது. இதுவரைக்கும் இருக்கிற புள்ளி விபரத்துக்கு அமைய 10 லட்சம்
சிவில் குற்றவியல் வழக்குகள் இலங்கையில் வந்து தாமதமாகி இருக்கு, இல்லாட்டி முடங்கி இருக்கு என்ற ஒரு தகவலும் தெரிய வந்திருந்தது. அரசாங்கம் சில விசாரணைகள் இல்லாட்டி சில நபர்களுக்கு எதிரான விசாரணைகளை மட்டும் தெரிவு செய்து நடத்தி கொண்டிருக்கு என்ற மாதிரியான ஒரு விமர்சனமும் குற்றச்சாட்டும் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேராவால் சுமத்தப்பட்டிருந்தது. அவர் சொல்லியிருந்தார், கோட்டாபய ராஜபக்ச உட்பட ஒரு சில முக்கியமான நபர்கள், விஐபிக்கள் விவிஐபிக்கள் சொல்லப்பட்ட நபர்களுக்கு எதிரான வழக்குகள் எல்லாம் பின்போடப்பட்டிருந்தது, இல்லாட்டி மீள பெற்றுக் கொள்ளப்பட்டிருந்தது. அதிலும் குறிப்பாக கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக சுமத்தப்பட்ட சில குற்றச்சாட்டுகள், அதை பற்றின வழக்கு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு அவர் ஜனாதிபதியானதுக்கு பிறகு சில வழக்குகள் வந்து மீள பெற்றுக் கொள்ளப்பட்டிருந்தது. இந்த வழக்குகளை எல்லாம் இந்த மாதிரியான 42 வழக்குகள் இருக்கு, அந்த வழக்குகளை திரும்ப எப்ப ஆரம்பிக்க போறீங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார இதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சிருக்கிறார். அதுக்கான காரணமா அவர் குறிப்பிட்டது, பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்கிறதா இருந்தால் அது உண்மையும் கூட நிலையியல் கட்டளைக்கு அமைய ஒரு முறைமை இருக்கு, குறுக்கில் வந்து கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அந்த காரணத்தை சொல்லி என்னால் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லி நீதியமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் கோட்டாபய ராஜபக்ச பதவியில் இருந்த காலகட்டத்தில் அந்த பெயரை சொல்றதுக்கு கூட பயந்து நடுங்கி கொண்டிருந்த நபர்கள் இன்றைக்கு வீரர்கள் மாதிரி தங்களை காட்டிக்கொள்றதுக்கு முயற்சி எடுக்கிறாங்கன்னு சொல்லியும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினரை பார்த்து நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. அப்படியா இருந்தாலும் சில காரணங்கள் முன்வைக்கப்பட்டு சில விசாரணைகளும் சில வழக்குகளும் தொடர்ச்சியா தாமதமாகி கொண்டு போறதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை முடிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.